அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சீமானுடைய இடத்தை நீ பிடிச்சே ஆகணும் அப்படின்னு அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஒரு கட்டளை ஏற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான வீடியோவில் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நடக்க போற இந்த மக்களவை தேர்தல் முதலமைச்சருக்கான தேர்தல் இல்லை அப்படின்னாலுமே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சி அவங்களுடைய ஆளுமையை நிரூபிச்சே ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு தேர்தலாக தான் இந்த ஒரு தேர்தல் பார்க்கப்படுது. இதனாலேயே திமுக கட்சியை எப்படியாவது கவுக்கணும் அப்படின்னும் அந்த ஒரு இடத்துல தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலை வந்தே ஆகணும் அப்படின்றது பாஜகவுடைய ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா அமித்ஷா தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி ஆளுமையில இருக்க வரைக்கும் நீங்க திமுக கட்சியோட மோதவே முடியாது அப்படின்னும், எப்படியாவது சீமானுடைய இடத்தை பாஜகவின் தலைவரான அண்ணாமலை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு அமித்ஷா பாத்தீங்கன்னா நேரடியாகவே அண்ணாமலைக்கு உத்தரவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் பாஜக கட்சிக்கு வாக்கு செலுத்துற அளவுக்கு மாறணும் அப்படின்னா சீமான் இல்லைனா மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்ற காரணத்தினால எவ்வளவு பணம் வேணாலும் ஒன்றியத்திலிருந்து வாங்கி தர தயாராக இருக்கும். எப்படியாவது தமிழ்நாட்டிலிருந்து நாம் தமிழ் கட்சியை அப்புறப்படுத்தி ஆகணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு அமித்ஷா பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு ஆணையிட்டு இருக்காரு. சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்திருந்த மோடி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிதளவுல ஆரவாரமோ ஆதரவோ இல்லாத ஒரு காரணம் தான் பாத்தீங்கன்னா பாஜக கட்சியை ஒரு மிகப்பெரிய கோபத்துக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒன்றியத்தையே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக கட்சி தமிழ்நாட்டில் வேலைக்கே ஆகல அப்படின்றத நிச்சயமாக அவங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதனால மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து போன பின்னர் அண்ணாமலையை நேரடியாக அழைச்சி அமித்ஷாவும் மோடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக கட்சியை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி சீமானியும் நாம் தமிழ் கட்சியும் ஒழிச்சே ஆகணும் அப்படின்னும், அப்பதான் அந்த ஒரு இடத்துல நம்மளால உட்கார முடியும். அதற்கு பிறகு நம்ம திமுக கட்சியை எதிர்க்கலாம் அப்படின்னு, அதற்கு பிறகு திமுக கட்சியை நம்ம எதிர்த்துக்கலாம் அப்படின்னு அண்ணாமலைக்கு மோடி அமித்ஷாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு கட்டளை ஏற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. தேர்தல் பிரச்சார வேலைகள் என்னதான் பரபரப்பாக போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு. பொதுவாகவே தமிழ்நாடு பாஜக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவங்க ஒரு நிரந்தரம் இல்லாத பதவி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆரம்பத்தில் ஹெச் ராஜா, அதற்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன், அதற்கு பிறகுதான் அண்ணாமலை இருக்காரு. இவருக்கு பின்னால யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற காரணத்தினால சீமான் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பாஜகவுடைய தலைவர்கள் எதிர்க்கிறது தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னும், நம்மளுடைய வேலையை நம்ம திமுக கட்சி எதிர்க்கணும் அப்படின்றதான் சீமான் அவர்கள் போயிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையிடம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆணை அப்படின்றது நிச்சயமாக அண்ணாமலையால செய்து முடிக்கவே முடியாத ஒரு வேலை அப்படின்ற காரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாஜக நிர்வாகிகளிடமும் அண்ணாமலை என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உங்க பகுதிகளில் நாம் தமிழ் கட்சி நிர்வாகியை விட நீங்க ஒரு ஆளுமைக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான என்ன விஷயத்தை வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே ஒரு கட்டளை இருக்காரு. இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.